ஹாய் ஹாய் நண்பா. ஓகே, இப்போ என்னடா இவன் ட்ரீம் 11 எடுத்து வச்சுருக்கான் பார்க்குறீங்களா? ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பெஸ்ட் 11 ஐபிஎல் 2024 பெஸ்ட் 11 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரீம் 11 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது பெஸ்ட் 11 இல்லை, நான் இப்போ இருமேட் தான் இது பண்ணுவேன் பாருங்கள். ஸோ ஓகே, டைரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இதுதான் கைஸ். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுறேன். ஓகே பெஸ்ட் 11 இப்போ 10 டீம்லேயும் பெஸ்ட் 11 பேர் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓகே வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் ஃபஸ்ட்டு போவேண்ணா. ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் பார்ப்போம். எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆவீங்க கண்டிப்பாக. நான் ரோஹித் சர்மா ஃபேனுன்ட்டு நான் எடுக்கலை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆஸ் அ T20 கேம்னா உண்மையிலே நான் சொல்கிறேன் கைஸ், ரோஹித் சர்மா இருக்கணும். நீங்கள் அதை நம்புங்க. ஏன்னா இன்டென்ட் மேட்டர். நான் இப்பயே காட்டுறேன். இதுலேயே நீங்கள் பாருங்கள். இதில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறதுல இன்டென்ட் பேட்ஸ்மேன் நீங்கள் சொல்லுங்கள் யாருன்ட்டு. ஓகே இந்த சீசன் இன்டென்ட் காமிச்சிருக்காப்புல. ஓகே தட்ஸ் ஃபைன், ஐ அக்ரி. பட் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சீசன் தான் விட்டுட்டு மித்த யாருன்னா பாருங்கள். மேபி தே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. லைக் தவான் இன்ஜுரிக்கு முன்னாடி நல்லா சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக சொல்லலாம், ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. பட் இன்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் இன்டென்ட் 4 ஓவர் ரோஹித் சர்மா ஆடினாலும் எனக்கு அந்த 20-30 ரன் சீக்கிரமாக கிடைச்சா போதும் அதுவே. ஸோ அதுதான் நான் பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னோடய பெஸ்ட் 11 கைஸ். அப்புறம் நீங்கள் ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தி மஸ்ட் சொல்லலாம். நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம், பட் அந்த இன்டென்ட் தான் மேட்டர். நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் மற்ற பிளேயர்ஸு மாதிரி சாய் சுதர்ஷன் மாதிரி ஓகே மொக்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சேஃபாக ஆடினா. இப்போ கைக்வாட்லாம் சேஃபாக ஆடுவாப்பில். ஸோ அந்த சேஃபாக ஆடினா ரோஹித் சர்மா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரோஹித் சர்மா பற்றி 15-20 ஓவர் வரைக்கும் மனுஷன் நின்று டயர்டே இல்லாமல் ஆடுவாப்பில். அதுதான் ரோஹித் சர்மா ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு தான் ஃபேமஸ் ஆனது, பிக் டேடி ஹண்ட்ரட்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ பட் அவர் அதையெல்லாம் மாற்றிட்டு அந்த இதெல்லாம் வேர்ல்டு கப்பில் கூட பாருங்கள், அதெல்லாம் மாற்றிட்டார். நினச்சா ரோஹித் சர்மா நின்று அடிச்சிருந்துருக்கலாம். இருந்த ஃபார்முக்கு நீங்கள் நம்புங்க காய்ஸ், ரோஹித் சர்மா இருந்த ஃபார்முக்கு வேர்ல்டு கப்பில் பொறுமையாக ஆடிந்தார்னா 200 கண்டிப்பாக போட்டிருக்கலாம், வந்திருக்கும். ஸோ நான் இன்டென்ட் படி ரோஹித் சர்மாவை எடுக்கிறேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இன்டென்ட் வேணும்ட்டு ரோஹித் சர்மா தி ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஓப்பனர். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சாய் சுதர்ஷன் ஆர் மித்த எனக்கு பார்க்கும்போது கைக்வாட், இவங்க தான் என்னோடய இதில். அடுத்த ஜெய்ஸ்வால் நீங்கள் வேர்ல்டு கப் ஓகே, பட் ஐபிஎல் வைஸ் பார்த்தா என்னோடய கண்டஸ்டன்ட் இவங்க தான். 3 பேர் அடுத்த ஸ்பாட்டுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கைக்வாட் யார், சாய் சுதர்ஷன். ஸோ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ ரோஹித்துக்கு பேர் தான் வேணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைக்வாட் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, கைக்வாட் ஓகே காமன் கம்போஸ் ஆடினாப்பில் அடுத்த இதில், அதே மாதிரி லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் கைக்வாட் சூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஓகே நல்ல கன்சிக்யூட்டிவாக இந்த சீசன் இல்லாமல் போன சீசனும் சென்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஓப்பனிங் ஸ்பாட்டில். ஸோ அதனால கைக்வாட் நான் சூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் 1 டவுன் நீங்கள் நினைக்கலாம் கோலி ஓப்பனிங் தான் ஆடுறேன், ஆனால் 1 டவுன் பிளேஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் கோலி. ஸோ அது மட்டும் என்ன தான் ஓப்பனிங்கில் ஆடினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ரொம்ப நல்ல ஸ்பீடாக இன்டென்ட் காட்டி ஆடுறவங்க வேணும். அண்ட் தென் 1 டவுனில் ஐ லவ் விராட் கோலி தான் இருக்கணும். ஸோ விராட் கோலி இது இப்போ 3 ஸ்பாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்து எந்த ஸ்பாட்டுனா, ஸோ ஆஸ் யூஷுவல் கைக்வாட், விராட் கோலி ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடும்போது, ஸோ எனக்கு ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வேணும். ஸோ சூரியகுமார் யாதவுக்கு நான் போகிறேன். சூரியகுமார் யாதவ் டெஃபினட்டாக கரெக்டான பிக்கு தான். எனக்கு தெரிஞ்சு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் அவர் இப்போதைக்கு அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர். அவருக்கு பட்டுருச்சுன்னா ஓகே, மேட்ச்சு முடிஞ்சிச்சு. அந்த 3 ஓவர் அவர் ஆடுற 3 ஓவர்லேயே முடிஞ்சிச்சு. நம்ம பக்கம் வந்துடும். ஸோ சூரியகுமார் யாதவ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் யாருன்னா, அடுத்த ஒரு ஸ்பாட்டு தாங்க, நான் விக்கெட் கீப்பருக்கு போகிறேன். அடுத்த ஸ்பாட் அங்கே தான். அடுத்த ஸ்பாட் எனக்கு நான் வச்சுருந்தது பூரான், பண்ட். பட் நீங்கள் என்ன பார்க்கலாம், பூரான் இந்த சீசன் விக்கெட் கீப்பிங் பண்ணலை. பட் எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பூரான் என்னோடய சாய்ஸில் ரொம்ப இது இருந்தது இவங்க 3 பேர் தான். பூரானா, சாம்சனா, பண்டா நம்பர் 4 ஸ்பாட், நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபினிஷராக எனக்கு தெரிஞ்ச பூரான் இருந்திருக்காரு இந்த சீசன். ஸோ ஐ கோ வித் பூரான். செம்ம அடி அடித்தார். யார் பால் போட்டாலும் சரி பிரித்து மேஞ்ச 1-3 ஒரு 2-3 மேட்ச் தாங்க சொதப்பியிருப்பார். நான் வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவரோட இது பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்களேன். அவர் பெர்ஃபார்ம் பண்ண பாயிண்ட்ஸு 114, 101, 70. இங்கே பாருங்கள், இங்கே தான் அவருக்கு லேக் ஆகிருக்கு. இந்த 3 மேட்ச் தவிர்த்து பாருங்கள், எல்லாம் பாருங்கள், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மனுஷன். ஸோ பூரான். அப்புறம் நான் நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரவுண்டர் யாரா எடுக்க போகிறேன்ட்டு. இதுதான் ரொம்ப வித்தியாசங்க. எனக்கு நான் ஃபேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் வச்சு நான் போட்டுக்கலாம் இருக்கேன். ஸோ ரசல் இதுலேயே நான் 3 ஆல்ரவுண்டர் பிக் பண்ணிடுறேங்க. சாம் கரன், நீங்கள் யோசிப்பீங்க க்ரீன், அசைக்க முடியாத டீம் என்னை பொறுத்த வரைக்கும். க்ரீன், சாம் கரன், ரசல் சொல்லவே தேவையில்லை. தட் ஃபினிஷர் ஸ்பாட் 5க்கு அப்புறம் வருவாப்பில். நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, 5, 6th ஸ்பாட் ரசல். 7th போகிறது கேம் க்ரீன் போவாப்பில். 8th ஸ்பாட் சாம் கரன். ஸோ 8 ஸ்பாட் ஓவர். இங்கே தான் ட்விஸ்ட்டு. 8 ஸ்பாட் ஓவரா? நான் க்ரீன் ஏன் எடுக்கிறேன், க்ரீனு செகண்ட் ஆஃப் த ஐபிஎல் அவரோட டேலண்ட்டை காமிச்சிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. ஸோ சாம் கரன் உண்மையிலே கைஸ் ஆஸ் அ கேப்டனாக ஓரளவுக்கு அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பால்லையும் பண்ணியிருக்காரு, பேட்லேயும். ஸோ ரசல் சொல்லவே தேவையில்ல, காட்டா மாதிரி அடிக்கிற ஆள். ஸோ கண்டிப்பாக ஃபினிஷர், ஆஸ் அ ஃபினிஷர். சாரி ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் யாராக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். பட் இப்போதைக்கு என் டீமில் எனக்கு அவர் செட் ஆகலை காம்பினேஷனில், சாரி. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் கைஸ். ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டாக குல்தீப் யாதவ். ஐபிஎல் வச்சு நான் சொல்கிறேன், வருண் சக்கரவர்த்தி. செகண்ட் ஹாஃபில் மனுஷன் வேறு லெவல் பண்ணிட்டாருங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃப் ஒழுங்காக இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் எண்ட் ஆஃப் த லீக் 64, 60, 97, 66. ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்டு குல்தீப் யாதவ் சொல்லவே தேவையில்ல, இந்தியன் டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு வேர்ல்டு கப்பில். ஸோ குல்தீப் யாதவ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தென் லாஸ்ட் 1 பவுலர் தான். 10 பேர் சூஸ் பண்ணியாச்சு, ஒரு பவுலர் பும்ரா. பும்ரா வேறு வழியே இல்லை. பும்ரா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இப்போ இதுதான். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா தவிர யாருமே சொல்கிற அளவுக்கு இல்லைன்ட்டு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா,
இந்த ரசல், சாம் கரன், கிரீன் இவங்க 3 பேருக்கு பால் கொடுத்து யாருக்கு ஒருத்தவங்களுக்கு பேட் டேவாக இருக்கோ அவங்கள நிறுத்திட்டு மீதி 3 கண்டினியூ பண்ணுவாங்க. பும்ரா இப்போ ரசலுக்கு அன்றைக்கி பேட் டேவாக இருந்துச்சா சாம் கரன், கிரீனு, பும்ரா வச்சு போட்டுப்பேன். ஸோ இது நான் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்டுக்காண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் உடனே இது ஒரு நேஷ்னல் டீமுக்கு இப்படி எடுக்க மாட்டேன். ஸோ அதில் பியூர் பவுலர்ஸோடு தான் போகணும். பட் இது ஃப்ரான்சிஸ் டீமுன்றனால இப்படி அதான் ரசலுக்கு ஒரு பேட் டேனா இவங்க 3 பேருக்கு, சாம் கரனுக்கு அன்றைக்கி பேட் டேனா ரசல், கிரீன், பும்ரா வச்சு போட்டுப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணுறதுனால எனக்கு என்னன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இப்படி நான் பண்ணுறதுனால இந்த டீமு இன்டெப்த்து பேட்டிங், ரொம்ப டெப்த்தான பேட்டிங். யார் கிரீன் வரைக்கும் இருக்காங்க, சாம் கரன் வரைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 கிரீன் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஸோ அதனால இந்த டீமை எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் பெஸ்ட் டீம் சொல்லுவேன். ஸ்பின்னர் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய டீம். நீங்கள் உங்களோட டீமை கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் 11 ஆஃப் ஐபிஎல் 2024 யாருன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன், தென் வைஸ் கேப்டன் பும்ரா. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் டீமு, என்னோட பெஸ்ட் 11. ஓகே கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்காஸ்ட் அடிக்கடி வரும். இதுக்கப்புறம் அடிக்கடி டெய்லி கண்டிப்பாக வீடியோ வந்துடும். நாட் ஓன்லி ரிலேட்டட் டு கிரிக்கெட், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வீடியோவும் வரும். ஸோ கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.